இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9 எடுத்து வச்சு பாருங்களேன். அழகாக சொல்லியிருக்கோம். உன் சத்துருவுக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கின்ற பெரியவர்கள் நாமத்திற்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எதிரியின் கண் முன்னே உங்களை உயர்த்த போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, தினந்தோறும் செபியுங்கள். எது நடந்தாலும் பார்த்துக்கலாங்க. எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில். உங்களை ஆசீர்வதிப்பதினாலும் உங்களை பயன்படுத்துவதினாலும் எல்லோருக்கும் முன்பாக உங்களை உயர்த்துவார். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி பார்த்துக்கலாங்க. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளுமே. ஆண்டவரே, நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. நிறைய சம்பாதிக்கணும், சொந்த வீடு வாங்கணும், அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், ஏகப்பட்ட கனவுங்களோடு ஓடிட்டுருக்க ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் பெண்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா. எங்கே பார்த்தாலுமே பிரச்சனை தான். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லைல்ல. பாலியல் கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு தான் இருக்குது. 14 வயது சிறுமி பாலியல் கொடுமைகள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ரீசெண்டாக. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குமா. ஸோ +2 தேர்வு எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது கூட்டு பலாத்காரம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை நம்ம பார்க்குறோம். என்ன ஆண்டவரே இப்படி நடந்துகிட்ருக்கு? பெண் பிள்ளைகளுக்காக நடக்கக்கூடிய இந்த எதிரான செயலுக்கு நீ தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன் இந்த மாதிரி நிலைமை? பதட்டமாகவே இருக்கலாம். என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்கலாம். கலங்காதீங்க, ஜபத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பாதுகாப்பார். ஜெபியுங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, எல்லாருமே கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு ஓடிட்டுருக்காங்க. எங்கே கேஸ் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல்லாம் பார்த்திங்கன்னா, தண்ணி குடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த கேன்லேயும் சரி 5 லிட்டர் கேன்லேயும் சரி எல்லாம் பெரிய பெரிய ட்ரம்லலாம் பிடிச்சி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆபத்தில். போர் முடிஞ்சிடுங்க, பிரச்சனை இல்லைங்க. போர் கண்டினியூ ஆகாது. இந்தியாவுக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க இந்தியாவுக்கு விடுறேன்னு சொல்லிட்டாங்க. இந்தியா கப்பல் நான் இந்தியாவுக்கு விடுறாங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காதுன்னு சொல்லி ஈரான் அரசு சொல்லியாச்சு. ஸோ நமக்கு தடை இல்லாமல் எல்லாமே கிடைக்க போகுது. ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்கன்றது தெரிலல. உடனே எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுற விஷயமா அது. நீங்கள் பிடிச்சிட்டு போகிற பெட்ரோல் டீசல் திடீர்னு கொஞ்சம் ஃபயர் ஆனால் என்ன ஆகும்? அவள் தானே சுற்றி இருக்க எல்லாமே காலி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லமே மாற்றுவார். இப்படியே இருக்க போகிறது இல்லைல்ல, மாறும். அதனால் நம்ம மாற்றிக்கணும்ல. எல்லாம் ஒருத்தன் பண்ணால் அது மாதிரி தான் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறோம்ல. நல்ல விஷயம் நோக்கி ஓடுங்க. எதுவும் கடந்து போகும். நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கின்றார். இன்னும் அவனுடைய பாடுகளை நினைச்சு நம்ம ஜெபிச்சுட்ருக்கோம். 40 நாள் அது பாதி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். கொஞ்ச நெஞ்ச வேதனை கிடையாதுங்க. நம்ம சின்னதாக ஒரு குண்டு ஊசி கையில் குத்துனாலே துடிச்சிடுறோம். ஏன் நம்ம நடந்து போயிட்டோமோ நம்ம காலை இடிச்சிச்சுன்னா துடிச்சிடுறோம். ஆனால் சாட்டை அடிகள் முள் கீடங்கள் தலையில் எப்படி இருந்திருக்கும்? சிலுவை சுமக்கிற ஒரு பாரம் பார். அந்த சிலுவை சுமந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அடிப்பாங்க பின்னாடி. எவ்வளோ வலி வேதனைகள்ல. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. எல்லாம் யாருக்காக? அவருக்காக மட்டும்தானா? இல்லையே, நமக்காக. நம்ம பண்ண பாவங்களுக்காக, நம்ம பண்ண வேண்டிய ஒவ்வொரு செயலுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிந்தித்து செயல்படுங்க. நல்ல விஷயத்தை நோக்கி ஓடுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் விரோதிகளை நீ நிர்மூலமாக்கிவிட்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. கர்த்தாவே, நீரே என் பாதுகாவலும் என் பின்னால் எப்பொழுதும் எங்களை காக்கின்றவராமாய் இருக்கின்றப்பா. எதிர்ப்புகள் எழும்போதும் ஜனங்கள் எனக்கு விரோதமாக பேசும்போதும் வாக்கு தத்தங்களே எங்களுக்காக நிற்கின்றனர் என்பதை அறிந்திருக்கின்றன. ஆண்டவரே, தீங்கான எல்லா வார்த்தைகளும்
பொல்லாத காரியங்களும் மேலாக எங்களை உயர்த்தி அருள வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எலியா பயந்து வேளையில் அவனை பலப்படுத்தியதைப் போல எங்களையும் பலப்படுத்துவீராக ராஜா. எங்களை தைரியத்தினால் நிரப்புவீராகப்பா. சமூகத்தினால் என் ஆவியை புதுப்பித்து அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. என் வாழ்க்கைக்கென நீர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்ற பெரிதான பணிக்குள் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டும் அந்த நோயெல்லாம் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானம் கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.